வரைக்குமே பார்க்கிங் ஆகுது. தெரியுதுங்களா? அந்த பிசிபி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு 2.1 ஒரு நபருக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்து ரிட்டர்ன் வந்திருக்கு செட்டு. இது என்ன ப்ராப்ளம் அப்படின்றத சொல்கிறேங்க. கஸ்டமருக்கு உள்ள செட்டு வந்து ஒரு மாதிரி தீஞ்ச வாடை ஸ்மெல் வருதுன்னு சொல்லியிருந்தார். என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட்டர்லேருந்து வோல்டேஜ் எல்லாமே அவுட் ஆகுது. இந்த பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டும் கரெக்டாக இருக்குது. இந்த இடத்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கு ஃபயர் ஆகிருக்கு. இது எதனால் ஃபயர் ஆகிருக்குன்றது தெரியவே இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்னீஷியன் வாங்கியிருக்காங்க. அதாவது ஒரு கன்வெர்ட்டர் வகையில் மேக் பண்ண வகையில் பார்த்திங்கன்னா இந்த கன்வெர்ட்டரை வந்து 300 கன்வெர்ட்டர் மேக் பண்ணி கொடுத்துருக்கேன் நண்பர்களே. அதிலிருந்து எனக்கு எந்த ஒரு விஷயம் இல்லை. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் கன்வெர்ட்டர், நான் கன்வெர்ட்டர் போடுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் போர்ட்ஸ்லேயும் கொடுத்துட்ருந்தேன் இதே சேமில். இது இந்த இடத்தாண்ட என்ன காரணத்தினால இப்போ செட்டு நான் செக் பண்ணிவிட்டேன். ஆனில் இருக்கும்போது செக் பண்ணிட்டேங்க. மற்ற பவர் ஆம்ப்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா கார்பனாக உருவாயிருக்கு. ஒரு பிசிபி எரியும் போது நம்மளுக்கு கட்டிங் மிஷின்லாம் கார்பன் இருக்கும் இல்லைங்களா? கட்டிங் மிஷினு, அதுக்கடுத்து நிறைய வந்து ஆர்மேச்சர் பொருளில் ஃபுல்லாகவே கார்பன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த பிசிபி பிளேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பனாக உருவாயிரும். மொத்த லைனாக லிங்க் ஆயிரும். அதுதான் நான் அந்த வீடியோஸில் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இப்போ எப்படி இன்னொரு லைன் கூட கனெக்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆக்சுவலி என்னோடய ஆம்ப்ளிஃபையர்லாம் பேஸ்ட்டு விடாது தான் நான் வந்து சால்ட்ரிங் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இது ஒரு 2 மந்த்துக்குள்ளே என்ன ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த சால்ட்ரிங்லாம் வந்து லெட்டில் வந்து ஒரு மாதிரி உப்பு பூத்துருக்கு. ரொம்ப கடலோர பகுதி பழகுது. ஏதோ ரொம்ப கூலிங்கான ஒரு விஷயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்தாண்ட ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்தாண்ட பிசிபி வந்து லைன் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகி இந்த பிசிபி பர்ன் ஆகிருக்கு. அவர் அப்படியே ரன்னிங்கில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஓடி இருக்கும். இந்த பிசிபி ட்ராக்கு கட் ஆகிற வரைக்கும் ஓடி இருக்கும். ஆனால் பர்ன் ஆகிக்கிட்டே இருக்கும், ஷார்ட்டிங் ஆகிட்டே இருக்கும், எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. அது மாதிரி சின்னதாக ஏதாவது ஸ்பீக்கரில் டிப்பு டப்புன்னு சவுண்டு வரும்போதே அதை இது பண்ணிடணும். இப்போ லைன் ஆக்டிவில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்வெர்ட்டர்ஸில் வந்து இந்த மாதிரி எது சொல்கிறாங்க, இந்த ஒரு பிசிபி ஷார்ட் ஆகி ஃபயர் ஆகி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இந்த கஸ்டமர் இந்த அளவு எரியும் போதுன்னா ஒரு 4-5 நாள் அப்படியே ரன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான ஹெவி லோடு போகும்போது தான் கன்வெர்ட்ரு அந்த இடத்தாண்ட திகமாற ஆரம்பிக்கும். அப்போ நம்ம எங்கே தவறு செய்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கன்வெர்ட்ரு முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக தான் இருக்குன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ இதில் வந்து எல்லாமே செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. ஸ்பீக்கர் லைன் கொடுத்து செக் பண்ணிட்டேன். இப்போ பிசிபி கார்பன்னா நான் இங்கே வைக்கிறேன் பாருங்கள், அந்த லைனு கூட உங்களுக்கு பார்க் ஆகும் பாருங்கள், தெரியுதுங்களா? அதாவது ட்ராக் அங்கே இருக்குது, கிரவுண்ட் லைன் ஒன்றாயிருச்சு. இப்போ இது எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? இது மாதிரி உங்களுக்கு செட்டுக்குள்ளே ஃபயர் ஆக ஆரம்பிக்கும் நண்பர்களே. இதில் இதுதான் கம்ப்ளைண்ட்டு, வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இல்லை. தெரியுதுங்களா? இங்கே வரைக்குமே பார்க்கிங் ஆகுது, இந்த இடத்தாண்ட வரைக்குமே பார்க்கிங் ஆகுது. தெரியுதுங்களா? அந்த பிசிபி எப்படி ஃபயரை உருவாகுது பாருங்கள். ஆக்சுவலி ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஆஃபில் கார்பன் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்தாண்ட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத உங்களுக்கு வீடியோஸில் காமிக்கிறேன் நண்பர்களே. இதை இன்றைக்கி ரெடி பண்ணி அமுச்சு விட போகிறோம். வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இந்த இடத்தாண்ட ட்ராக்கை கட் பண்ணிவிட்டு இதை சால்ட்ரிங் அடித்து இந்த ஆம்ப்ளிஃபையரை ஆன் பண்ண போகிறோம் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை ட்ராக்கை க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அந்த இடத்தாண்ட ட்ராக்கை வெட்டி எடுத்துகிட்டு நான் கிரவுண்ட் அடிக்கிறதுக்கு க்ளீன் பண்ணியிருக்கேன். என்னடா எதையாக இருந்தாலும் இவன் லைவாக செய்கிறானே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் நண்பர்களே. அது நம்ம எல்லாருக்கும் ஒரு தாட்டாக இருக்கும். அது என்ன கேட்டிங்கன்னா, கம்ப்ளைண்ட் ஆகாத எந்த ஒரு மெட்டீரியலுமே எலக்ட்ரானிக் ஃபீல்டில் இருக்காது. எப்படியாப்பட்ட நம்ம மனுஷனுக்கே 1008 பிரச்சனை, நல்லா நடந்து போயிட்டே இருக்கான், திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. எதனால் பிரச்சனை வருதுன்னே சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த பிரச்சனை எதனால் வருதோ அதை தேடி கண்டுபிடிச்சி சோழி முடிக்கிறது தான் நம்ம மனிதனோட செயல்பாடு. வந்து ஈரப்பதமாக இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த பிசிபியை ஹீட் பண்ண போகிறோம். ஹீட் பண்ண போகிறோம்னா நம்மக்கிட்ட ஹீட்டர் மிஷின் இருக்குது. ஹீட் பண்ணி காய வச்சு இந்த பிசிபியை ஃபுல்லாகவே ஈரப்பதமாக தான் இருக்குது. இந்த ஹெவி எடுத்தாண்ட என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிசிபி ட்ராக்கு ஃபயர் ஆகிருக்கு. ஆக்சுவலி இவர் வந்து பார்த்திங்கன்னா கடலோர பகுதியில் பீச்சு பக்கம் இருக்கிறார். அது மட்டும் நல்லா தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி பண்ணியாச்சு, ஹீட்டும் பண்ணியாச்சு. கையில் பிடிக்கவே முடியல செட், அந்தளவுக்கு ஹீட் பண்ணியாச்சு. இங்கே காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? அந்த கருப்பானது இருக்கவே கூடாது. அது இருந்தால் மறுபடியும் வேலை வச்சுக்கிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்தாண்டா என்ன வேலை பார்த்துருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பவர் சப்ளையை இங்கே மாற்றிட்டேன், கிரவுண்டு இங்கே கொடுத்துட்டேன். இந்த ஓரமாக இந்த ட்ராக்கை வயர் லிங்க் பண்ணிட்டேன். இப்போ அந்த பிசிபி விட்டு எடுத்துட்டேன் நண்பர்களே, ஓகேங்களா? இப்போ நம்ம சாங்ஸு ஆன் பண்ணலாம். செட்டு ஓகே ஆகிடுச்சு நண்பர்களே. ஆனில் இருக்குது. சப் ஓடிட்டுருக்கு. ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. காப்பிரைட் இஷ்யூ வரதுனால வச்சு ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. இப்போ செட் டெஸ்டிங் ஓடிட்டு கஸ்டமருக்கு கொரியர் பண்ணிவிடுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸ் பதிவுன்றது வீடியோஸ் கீழே தெரிவிங்க. இந்த மாதிரி ஏதாவது நம்மளுடைய ஆட்டோ 2.1 ஏதாவது ப்ராப்ளம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி கால் பண்ணி சொல்லுங்கள். வீடியோஸில் நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே கண்டென்ட்டில். கால் பண்ணி
இது மாதிரி என்ன ரிஷ்யூ அட்டன் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த கிட்டில் வந்து இந்த ரிஷ்யூ வந்து எதற்காக வந்தது அப்படின்றது தெரியல. கொஞ்சம் ட்ராக்கை வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் பக்கத்தில் வர மாதிரி பவர் சப்ளைட்டு கொடுத்துருந்தேன். அதனால் என்ன கம்ப்ளைண்ட்டானன்றது தெரியல. ஏன்னா அது ஒரே இடத்த சால்ரி கண்டிக்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். அதை கொஞ்சம் அடுத்த வாட்டி கொஞ்சம் கேப் விட்டு கொடுக்க போகிறேன். இன்னும் வேறு ஏதாவது ப்ராப்ளம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கம்பல்சரி சொல்லுங்கள் நண்பர்களே, அதை சரி செய்துடுவோம். இந்த வாட்டி அந்த ப்ராப்ளத்தை சரி செய்யும்போது இன்னும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சரி செய்திடும் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. மீண்டும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.